وَلْتَكُن مِّنكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال النبي صلى الله عليه وسلم ما نحل والد ولده من نحل أفضل من أدب حسن. رواه الترمذي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சந்ததிகள் மீதும் தியாகம் நிறைந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் மீதும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் எடுத்த உரை குழந்தைகள் வளர்ப்பதில் பெற்றோர்களின் பங்கு. தொடர்ச்சியாக இந்த பயான், இந்த உரை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். குழந்தைகள் அல்லாஹ்வின் ஒரு பெரிய அருட்கொடை. அல்லாஹ்வினால் நமக்கு கிடைத்த
ஒரு பெரிய பாக்கியம். குழந்தைகள் நமக்காக உலக வாழ்க்கையில் ஒரு அலங்காரம். அதேபோல் இந்த குழந்தைகள் நம்மிடம் ஒரு அமானிதமாக இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை நாம் இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நமக்காகவும் குடும்பத்திற்காகவும் உம்மத்துக்காகவும் நாட்டுக்காகவும் ஒரு சிறந்த உம்மத்தியாக, ஒரு சிறந்த மனிதனாக நாம் நம்முடைய குழந்தையை உருவாக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சிறந்த மனிதனாக விளங்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள். குழந்தைகளை பெற்று அப்படியே விடக்கூடாது. இது ஒரு அமானிதம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சொத்து. இந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? நாம் முதுமை நிலைக்கு சென்று விட்டால் அந்த சமயத்தில் நம்முடைய குழந்தைகள் நமக்கு எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நம்முடைய ஹிதுமத்து செய்ய வேண்டும், இது எல்லாம் முன்னால் வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து தஹரீம் 6வது வசனத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆகும். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யாஸூனல்லாஹ மா அமரஹும், அந்த நரக நெருப்பில் பாதுகாவலர் மிக மோசமானவர்கள். அந்த மலக்குமார்கள் மிக மோசமானவர்கள், கடுமையானவர்கள். அவர்களை அல்லாஹ் எப்படி ஏவப்பட்டிருக்கிறாரோ அதே போல அவர்கள் நடப்பார்கள். அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை என்ன கட்டளையிட்டிருக்கின்றானோ அதையே அவர்கள் செய்வார்கள். அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவ்வளவு மோசமான கடுமையான மலக்குமார்கள் அந்த நரக நெருப்பின் மீது இருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கின்றார். நீங்களும் உங்களையும் உங்கள் பெற்றோர் உங்கள் குழந்தைகளையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். இதுவும் மிகவும் அவசியமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசம் செய்கிறார். இந்த உலகத்திலே ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த அன்பளிப்பு என்னவென்றால் நற்பண்புகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதைவிட சிறந்த எந்த பரிசும் கிடையாது.
குழந்தைகளுக்காக ஒரு தந்தை எத்தனையோ, நம்முடைய குழந்தைகள் உலக வாழ்க்கையில் அமைதியாக வாழணும், நிம்மதியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். அதற்காக இரவு பகல் முயற்சி செய்கிறார்கள். நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல படிப்பு எல்லாமே கொடுக்கணும். நம்முடைய குழந்தை சிறந்ததாக விளங்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர், குறிப்பாக தந்தை மிகவும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் அதோடு அவர்களுடைய மறுமை வெற்றிக்காகவும் முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு நற்பண்புகள் அதுவும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டிலே, சமுதாயத்திலே பெரியவர்கள் இருப்பார்கள், முதியோர்கள் இருப்பார்கள். அவர்களோடு எப்படி பழக வேண்டும், அவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும். குழந்தைகள் இருப்பார்கள், அவர்கள் மீது எப்படி இரக்கம் காட்ட வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்கள் இருப்பார்கள், அவர்களோடு எப்படி நாம் பழக வேண்டும். சொந்த பந்தங்கள் வருவார்கள், போவார்கள், அவர்களோடு நாம் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும். விருந்தாளிகள் வருவார்கள், அவர்களை எப்படி கௌரவப்படுத்த வேண்டும். ஏழை மக்கள் இருப்பார்கள், மிஸ்கீன்கள் இருப்பார்கள், வழிபோக்கர்கள் இருப்பார்கள், அவர்கள் மீது எப்படி நாம் அன்பு காட்ட வேண்டும். இது அனைத்தும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நம்முடைய குழந்தைகளிடம் ஈமானுடைய பற்று அதிகரிக்க வேண்டும். அதற்காக நாம் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு, முஹத்திஸீன்களுடைய வாழ்க்கை வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு, தோழிகளுடைய வாழ்க்கை வரலாறு, இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறு, இப்படி நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கே நம்முடைய குழந்தைகளுக்கு, இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு, இந்த சிறிய குழந்தைகளுக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும். அந்த நிகழ்ச்சியில், அந்த சபையில் நாம் நம்முடைய குழந்தைகளை உட்கார வைத்தால் அவர்கள் நல்லவர்களை பார்ப்பார்கள், அவர்களுடைய மஜ்லிஸிலே உட்காருவார்கள், அவர்களுடைய சபையிலே உட்காருவார்கள். ஈமானுடைய அந்த வளர்ச்சி, ஈமான் வளரும். ஈமானுடைய பற்று அவர்களிடம் உருவாகும். நன்மையின் பக்கம் அவர்கள் ஓடி வருவார்கள், நன்மையான காரியங்கள் செய்வதற்காக. இது எல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்களுடைய கடமைகள் இது எல்லாம். அதே போல் இஸ்லாமிய பெண்மணிகள், அவர்களும் பெண்மணிகளுடைய சபைகள்,
இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். மஹல்லாவிலே அங்கே அழைத்து கொண்டு போக வேண்டும். அப்பொழுதுதான் ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை முறை என்ன. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், மக்களே நீங்கள் இஸ்லாமை கண்ணியப்படுத்துங்கள். ஏனென்றால் இந்த இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கண்ணியம் அளித்தான். இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது என்றால் இது இஸ்லாத்தின் அடிப்படையில், இஸ்லாத்தின் காரணத்தினால். ஆகவே இஸ்லாத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், இஸ்லாத்தை நீங்கள் மரியாதை செலுத்துங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இல்லாத சமயத்தில் நான் மிக மோசமான கடுமையான மனிதராக இருந்தேன். ஆனால் இஸ்லாம் வந்த பிறகு அல்லாஹ் என்னுடைய மரியாதையை வளர்த்து விட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், கூறுவார்கள். ஆகவே நாமும் இஸ்லாம் ஒரு சாதாரண மார்க்கம் கிடையாது. இது அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அனுப்பப்பட்ட மார்க்கம் இது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அத்தனையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த மார்க்கத்திலே கூறியிருக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் அனைவரும் இஸ்லாமுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தில் முழுமையாகி நுழைந்து இஸ்லாத்தினுடைய அனைத்து சட்ட திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அடிக்கடி கூறுகின்றான், ஓ நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். அது அல்லாஹ்வினால் உங்களுக்கு கிடைத்த அது ஹக். அது ஹக்கத்து காதி. உங்களால் எந்த அளவுக்கு முடிகின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் வாழுங்கள். உங்களுடைய மரணம் முஸ்லிமாக ஆக வேண்டும். நீங்கள் மரணம் அடைந்தால், இந்த உலகத்தை விட்டு சென்றால், அந்த நேரமும் நீங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அனைத்து விஷயங்கள், அனைத்து சட்ட திட்டங்கள் ஏற்றுக்கொண்டு அமல் செய்து ஒரு சிறந்த மனிதனாக, ஒரு சிறந்த முஸ்லிமாக நாம் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாக நீங்கள் மரணம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றார். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாம் போல் வாழ்க்கை வாழாமல் அப்படியே வாழ்ந்து போகிறார்கள். காஃபிர்கள் மாதிரி வாழ்க்கை, முஷ்ரிக்கீன்கள் மாதிரி வாழ்க்கை, கிறிஸ்துவர்கள் மாதிரி வாழ்க்கை, யூதர்கள் மாதிரி வாழ்க்கை, இப்படி வாழ்ந்து கொண்டே செல்கிறார்கள். ஆனால் ஒரு சிறந்த ஒரு மோமினாக, ஒரு சிறந்த முஸ்லிமாக வாழ்ந்து நாம் அல்லாஹ்விடத்திலே சென்றால்தான் நமக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்காக தயார்படுத்தி வைத்த அந்த சொர்க்கம் நமக்கு அல்லாஹ் தஆலா அளிப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், மனிதன் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு இந்த வாழ்க்கை அளித்திருக்கின்றார். மரணம் அடைந்த பிறகு அமலுடைய நிலைப்பாடுகள் முடிந்து விடுகின்றன. அதற்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு அமல் கிடையாது. ஆனால் சில அமல்கள் இருக்கின்றன, நாம் மரணம் அடைந்து விட்டாலும் சரி, அந்த அமல்களின் நன்மை நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நிலையான அமல்கள்.
கியாம நாள் வரை அந்த அமல்களுடைய நன்மை நமக்கு சவாபு கூலி கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் தஆலா. அந்த கூலி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். 3 விதமான அமல்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸதகத்தின் ஜாரியா, முதலாவதாக நாம் செய்த நிரந்தரமான கூலி கிடைக்கக்கூடிய தர்மங்கள். கிணறு வெட்டி விட்டோம், மக்கள் தொடர்ச்சியாக தண்ணி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த நன்மை நமக்கு, நாம் மரணம் அடைந்து விட்டாலும் சரி, நமக்கு கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கும். இப்படி நிரந்தரமான சவாப் கிடைக்கக்கூடிய அமல்கள். மசூதி கட்டி கொடுத்து விட்டோம், மதர்சா கட்டி கொடுத்து விட்டோம், மதர்சால பசங்க மாணவர்கள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ், அந்த குர்ஆன் ஹதீஸுடைய கிதாப் நாம் வாங்கி கொடுத்து விட்டோம். அந்த குழந்தைகள் அது படித்து 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 அமல் செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் மௌத்தாகி விடுவோம், ஆனால் நமக்கு சவாப் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எதுவரை மக்கள் அமல் செய்து கொண்டே இருப்பார்களோ, அந்த புத்தகங்கள் படித்துக் கொண்டே இருப்பார்களோ, அதுவரை நமக்கு சவாப் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்போ சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான ஒரு சேவை, நிரந்தரமான ஒரு தர்மம். அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவ் இல்மின் யுன்தஃபவு பிஹி, ஒரு கல்வி நாம் யாருக்காவது கற்றுக் கொடுத்து விட்டோம், அதற்கான புத்தகங்கள் நாம் தயார்படுத்தி கொடுத்து விட்டோம், அதை படித்து அவர்கள் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள் என்றால் அதனுடைய சவாப் நமக்கு நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும். அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, நற்குணமுள்ள குழந்தைகள் நாம் தயார்படுத்தி ஒரு சிறந்த உம்மத்தி நாம் உருவாக்கினோம். சிறந்த குழந்தை ஒரு நன்மை செய்யக்கூடிய குழந்தை, சாலிஹ், நல்லவன், நல்ல குழந்தை நாம் விட்டுவிட்டோம். அந்த குழந்தை நமக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த குழந்தை நன்மையான காரியங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த குழந்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களின் நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். எதுவரை? கியாம நாள் வரை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆகவே இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த குழந்தையாக நாம் ஆக்க வேண்டும். அந்த குழந்தை நாம் மரணம் அடைந்து விட்டாலும் சரி, நமக்காக கை ஏந்தி அவன் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். தகப்பனாருக்காக, தந்தைக்காக, தாய்க்காக, பெற்றோர்களுக்காக, குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்காக, உம்மத்துக்காக அவர்கள் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு சிறந்த குழந்தை நாம் உருவாக்க வேண்டும், சிறந்த உம்மத்தி நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசம் செய்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கூறினார்கள், குல்லுக்கும் ராயும் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்தி. இந்த ஹதீஸ்கள் வெறும் கேட்பதற்காக இல்லை, இதை நாம் கேட்டு அமல் செய்ய வேண்டும், உணர வேண்டும். நம்முடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம் படிக்கின்றோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் இவர் எப்படி நமக்கு வழி காட்டியிருக்கிறாரோ அந்த வழியிலே தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள்.
அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் விசாரிப்பான். படைத்த இறைவன் அல்லாஹ் விசாரிப்பான். எந்த அளவுக்கு மோசமான நிலை இருக்கும்? கியாமத் நாள் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் விசாரிப்பான், பொறுப்பை பற்றி கேட்பான். அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வல் அமீரு ராயின், தலைவரும் பொறுப்புதாரிகளும் அவரும் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பிறகு அந்த பொறுப்பை எந்த அளவுக்கு அவர் முழுமைப்படுத்தினார்கள், அதை பற்றி நாளை விசாரணை உண்டு. அதுக்காக தலைவர் போஸ்ட் எல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது. பெரிய ஆபத்தான நிலை, அது பெரிய ஆபத்தான பொறுப்பு, அது கேட்டு வாங்கக்கூடாது. மக்கள் கொடுத்தால் வாங்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கு. இந்த விஷயத்தில் எல்லோரும் கேட்டு வாங்குகிறார்கள். எனக்கு தலைவர் ஆக்குங்க, எனக்கு செயலாளர் ஆக்குங்க, எனக்கு பொருளாளர் ஆக்குங்க. அதுக்காக காசு கொடுக்கிறார்கள், காசு கொடுத்து வாங்குகிறார்கள். ஆபத்தான நிலை, மோசமான நிலை இது. அதே போல் வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒவ்வொரு தந்தையும் பொறுப்புதாரி, தன்னுடைய குடும்பத்தின் பொறுப்புதாரி. அந்த குடும்பத்தை எப்படி அவர் நடத்துகிறார்? குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் இஸ்லாத்திற்கு மாறாகி எந்த ஒரு காரியமும் நம்முடைய குடும்பத்திலே நடக்கக்கூடாது. நாளை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வீட்டிலே, குடும்பத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சுன்னத்தான காரியங்கள் செய்கிறீர்களா? பித்தத்தான காரியங்கள் செய்கிறீர்களா? ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நீங்கள் வாழ்கிறீர்களா? இது அனைத்தும் நாளை விசாரணை உண்டு. அதே போல் வல் மர்அத்து ராயியத்துன அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, ஒவ்வொரு மனைவியும் பொறுப்புதாரி, தன்னுடைய கணவரின் வீட்டின் பொறுப்புதாரி, கணவருடைய வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளின் பொறுப்புதாரி. குறிப்பாக பெண்மணிகள் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறார்கள், கணவருடைய தேவைகளை, கணவருடைய சேவைகள் எப்படி செய்கிறார்கள், குழந்தைகளுடைய ஹிதுமத் எப்படி செய்கிறார்கள், கணவருடைய வீட்டை எப்படி பாதுகாப்பு செய்கிறார்கள், இதையெல்லாம் நாளைக்கு விசாரணை உண்டு. ஆகவே பெண்மணிகளும் குறிப்பாக அல்லாஹுக்கு அஞ்சி, அல்லாஹுக்கு பயந்து குடும்பத்தை ஒரு சிறந்த குடும்பமாக, ஒரு இஸ்லாமிய குடும்பமாக உருவாக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் பெண்மணிகள் 24 மணி நேரம் தன்னுடைய கணவருடைய வீட்டிலே இருக்கிறாள். தன் கணவருடைய ஹித்மத், பிள்ளைகளுடைய ஹித்மத் நன்றாக முறையிலே செய்ய வேண்டும், நல்ல முறையிலே செய்ய வேண்டும், அழகான முறையிலே செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் குழந்தைகளுக்கு பள்ளி வாசலுக்கு அனுப்ப வேண்டும். இது எல்லாம் இருக்கின்றது. நோன்பு காலம் வந்துவிட்டால் நோன்பு நோற்பதற்காக எல்லா குழந்தைகளும் அதற்காக ஆர்வம் ஊட்ட வேண்டும். இது எல்லாம் பெற்றோர்களுடைய கடமைகள் இருக்கின்றன. சிறந்த உம்மத்தியாக நாம் நம்முடைய குழந்தைகளை ஆக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேறு சில விஷயங்கள் தொழுகை சம்பந்தப்பட்டது. பள்ளிவாசலுக்கு நாம் வந்தால் 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு தான் நம்ம உட்காரணும். எங்கே போனாலும் சரி,
எந்த பள்ளிக்கு போனாலும் சரி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசம் செய்தார்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு உட்கார்வதற்காக சென்றால் நீங்கள் 2 ரக்காத் தொழுதுட்டு தான் உட்காரணும். பயான் நடந்து சமயத்தில் வந்தாலும் சரி, 2 ரக்காத் நம்ம உட்கார்ந்து தான் தொழுதுட்டு தானே உட்காரணும். அல்லாஹு தாலா சூரத்துல் ஜும்மாவில் கூறியிருக்கின்றார், ஜும்மா நாளுக்கு நீங்கள் பயானுக்கு முன்னால் வந்துவிட வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு ஜும்மாவுடைய சிறப்பு கிடைக்கும். ஃபஸிலத், ஜும்மாவுடைய சவாப் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அதிகமாக நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு ஒட்டகம் அறுத்து நம்ம தர்மம் செய்தால் அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து விட வேண்டும். ஒரு 1/2 மணி நேரம் முன்னால வந்து விட வேண்டும். வாரத்தில் ஒரு முறை இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது ஒவ்வொரு பள்ளியிலும். ஆகவே வாரத்தில் ஒரு முறையாவது அந்த ஒட்டகத்தினுடைய சவாப், மாட்டுடைய சவாப், ஆட்டுடைய சவாப் நமக்கு கிடைக்கணும். பெரிய சவாப் கிடைக்கணும். ஜும்மா நாள் நான் ஒவ்வொரு வாரமும் இந்த சவாப் பெற்றுக்கொள்வேன் என்று அந்த நியத்து நம்மிடம் வந்து விட வேண்டும். சீக்கிரமாக வரும். கடைசி நேரத்தில் பாங்க் கொடுக்கும் நேரத்தில் வந்தால் நமக்கு ஒரு முட்டை தர்மம் செய்யும் மாதிரி தான் சவாப் கிடைக்கும். அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு எந்த சவாபும் கிடையாது. ஜும்மாவுடைய சவாப் கிடைக்காது. ஜும்மா ஆகிவிடும், ஆனால் ஜும்மாவுடைய அந்த சிறப்பு இருக்கிறது பாருங்க, அது கிடைக்காது. ஆகவே இது எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு போதனை செய்திருக்கிறார்கள். அந்த போதனைக்கு நாம் மரியாதை கொடுத்து ஒரு சிறந்த மோமினாக, சிறந்த முஸ்லிமாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் சிறந்த மோமினாக ஆக்குவதற்காக அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அளிப்பானாக. அல்லாஹ் நம் அனைவரையும், நம்முடைய குழந்தைகளையும், நம்முடைய மனைவி மக்களையும் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வ நஃபஅனா இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீமும் மலிக்கும் ரஹீம்.